ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் பொங்கல் ரெசிபி தாங்க செய்து காமிச்சிருக்கேன். ஆடி மாதம் வந்தாலே அம்மனுக்கு பொங்கல் வச்சு வழிபடுறது நம்ம தமிழர்களோட பண்பாடுங்க. அதே போல் நான் வந்து இது சிவனுக்கு இந்த நைவேத்தியமாக கொடுக்கறதுக்காக பிரதோஷம் அன்னைக்கு செய்த பொங்கல் தாங்க. இதுக்கு முன்னாடி மாதம் வந்து நான் வந்து செய்து பிரசாதமாக செய்து கொடுத்தப்ப வாங்கி சாப்பிட்டவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு மறுபடியும் இதை கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அதுக்கு வந்து இந்த மாதம் செய்தப்ப நான் வந்து இதை வீடியோவை எடுத்து போட்டிருக்கேங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு இதை வறுத்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு கருகாமல் இந்த பருப்பினோட பச்சை மணம் போகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. இது கலரும் மாறக்கூடாது, அதே சமயத்தில் நல்லா வறுபடணுங்க. இப்போ நமக்கு இந்த பாசி பருப்பு வறுபட்டுடுச்சுங்க பாருங்கள், கலரும் மாறலை. இது போல் வறுபட்டால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து நான் அரிசி எடுத்துருக்கேங்க, பச்சரிசி எடுத்திருக்கேன். நம்ம 3/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இல்லையா, அதே கப்பில் வந்து இப்போ நான் இது கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி எடுக்கிறேங்க. இந்த பச்சரிசியில் செய்யும்போது பொங்கல் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், 1/2 கப் எடுத்திருக்கேன் பச்சரிசி. இதனோட 3/4 கப் நம்ம வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். ரெண்டும் சேர்த்து நமக்கு 2.25 கப்பு கிடைக்குங்க. இதை இப்போது தண்ணி குக்கரில் சேர்த்து தண்ணி விட்டு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தண்ணி சேர்ப்போம் வாங்க. நம்ம 2.25 கப்புக்கு 3.5 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு போதுமானது. தண்ணி அதிகமாகவும் வேணாங்க, ரொம்ப குழஞ்சதுன்னா வந்து பொங்கல் அந்த அளவுக்கு சுவை இருக்காது. இப்போ இதுக்கு நம்ம சேர்த்த தண்ணி நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இது மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுடலாம். என்னோடய குக்கர் வந்து 3 விசில் போதுமானதுங்க, அதனால் 3 விசில் விட்டுருக்கேன். இப்போ நம்ம வெல்லம் அளந்துக்கலாம் வாங்க. எந்த கப்பில் நம்ம அரிசியும் பருப்பும் அறந்தோமோ அதே டம்ளரில் வந்து வெல்லம் அளக்குறேங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு 3.5 கப் அளவுக்கு வெல்லம் அளந்துருந்தேங்க நான். அரிசியும் பருப்பும் சேர்ந்து நமக்கு 2.25 கப்பு கிடச்சிது, 2.25 டம்ளர் கிடச்சிது. இதுக்கு 3 டம்ளர் வந்து நமக்கு வெல்லம் போதுமான இனிப்பாக இருந்ததுங்க. அதிகமாக இனிப்பு இல்லாமல் ஒரு மிதமான இனிப்பாக நல்லா இருந்தது. உங்களுக்கு இன்னும் இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் அரை கப்பு அரை டம்ளர் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து போதுமானது. எனக்கு 3 டம்ளர் எனக்கு வந்து கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் இந்த வெல்லத்தில். அல்லது உங்களுக்கு அளவு தெரியலன்னா வெல்லம் மூழ்கிற அளவுக்கு, மூழ்கி கொஞ்சம் மேலே வர அளவுக்கு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நான் வந்து இந்த வெல்லத்தை வச்சுருக்கேங்க. இது நல்லா கரையணும், கட்டிகள் இல்லாமல் நல்லா இது கரைஞ்ச உடனே இதை வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. இப்போ வர வெல்லம் வந்து அதிகமாக வந்து மண் தூசியெல்லாம் இருக்குது. தவறாமல் நம்ம காய்ச்சி வடிகட்டி சேர்க்கறது தான் சிறப்பானது. வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிடுவோம். இது போல் வடிகட்டி வச்சிடலாம். இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க, சாதம் வந்து எப்படி வெந்திருக்குன்னு. பாசிப்பருப்பும் அரிசியும் பாருங்கள் ரொம்ப குழையாமல் இந்த பதத்தில் வெந்திருக்கு. பாசிப்பருப்பு நல்லா சுத்தமாக வெந்திருக்குங்க. சாதம் ரொம்ப குழையிலங்க, கொஞ்சம் மிதமாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இது ரொம்ப குழஞ்சதுன்னா இதனோட சுவை வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது. இப்போ நம்ம இதை லைட்டாக வந்து இந்த கரண்டியாலேயே மேஷ் பண்ணுவோம். ரொம்பவும் அழுத்தி வந்து இதை வந்து மேஷ் பண்ணக்கூடாது. இது இப்போது நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்ச வெள்ளைப்பாகை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போது
இந்த வெள்ளை பாகுலேயே வந்து மீதி இருக்கிற இந்த சாதம் வந்து நல்லா வேகணுங்க. இப்போ வேகும்போது பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சிரும். பாசிப்பருப்பு குழஞ்சி இந்த சாதம் வந்து ஒரு மிதமாக வெந்திருக்கும். மிதமாக வெந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் செய்யும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இது வந்து இலகுவாக இருக்கோ, இதே போல் நீங்கள் இப்போ பாருங்கள், நம்ம வேகும்போது பாருங்கள், இந்த அளவுக்கு இதில் தண்ணி வெள்ளை கரைசல் இருக்கு இல்லையா, இந்த வெள்ளை கரைசலில் சாதம் வேகும்போது தான் ரொம்ப சுவை கொடுக்கும். பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சிருக்கும். ஒவ்வொரு பைட் வந்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு வச்சுட்டா சர்க்கரை பொங்கல் வந்து செஞ்ச உடனே கெட்டியாயிடுங்க. இந்த பொங்கல் வந்து நீங்கள் செய்யும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்கோ, இதே போல் நீங்கள் உங்களோட சர்க்கரை பொங்கல் வந்து முடியிற வரைக்கும் இதே பதத்தில் இருக்குங்க. இப்போ நமக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பு மேலே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு இதுக்கு வந்து நம்ம நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் சேர்த்து கொஞ்சமாக முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி திராட்சை எடுத்திருக்கேங்க. முந்திரி திராட்சையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நமக்கு இந்த பொங்கல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கிக்கலாங்க. நல்லா வறுபடட்டும். நெய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் மிதமான நெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம இன்னொரு பக்கம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ ஸ்டவ் மேலே சாதம். இப்போ பாருங்கள், இது கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணுங்க. இதுதான் இனிப்பு பொங்கலுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இன்னும் கெட்டியாக இருந்தது நீங்கள் செய்தீங்கன்னா இது ரொம்ப கெட்டியாகிடும். பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இது தாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே முந்திரி திராட்சையை நெய்யில் வதக்கி வச்சுருந்தீங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 4 ஏலக்காய் வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேங்க. பொடியை நான் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஏலக்காய் பொடியை வந்து கடைசியில் சேர்க்குறதால அந்த மனம் வந்து அப்படியே இருக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இந்த இனிப்பு பொங்கல் இனிப்பு சுவை எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து அப்படியே நம்ம கலந்தால் நமக்கு இனிப்பு பொங்கல் ரெடிங்க. இதை இப்படியே கோயிலுக்கு நம்ம வந்து பிரசாதமாக கொடுக்கணுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது இந்த பிரசாதம். நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.